ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோவோட கடைசியில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இது டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம். டார்கெட் ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் சார்ட்டில் இதை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இந்த சார்ட்டோட ஒரு ஹிஸ்ட்ரி டேட்டா மாதிரி, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேலே பை சைடுக்கு சிஹெச் கொடுத்துருக்கு, மறுபடியும் செல் சைடுக்கு சிஹெச் மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. இதுதான் வந்து இதோட ப்ரெசன்ட் சீனாரியோ. இங்கே வந்து இம்பல்சிவ் மூவோட நமக்கு ஒரு பிரேக் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆர்டர் பிளாக்கே வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா சிஹெச்சோட வந்திருக்கு. இது என்னதான் இருந்தாலும் ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். நமக்கு ரெண்டு சிஹெச் வந்து யூனிட் இருக்குது. எந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்தோம்னா 5 minutes டைம் ஃப்ரேமில், சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேம் எங்கே வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஹெச், இது செகண்ட் சிஹெச், இது தேர்டுன்ட்டு வந்துடும். ஸோ மேஜரான அந்த விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ வந்து நம்ம ஃப்ரீ டு கோ, சரிங்களா? நம்ம இப்போ தாராளமாக பை சைடுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்துருச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பை கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்கனாலும் ஓகே தான், சரிங்களா? என்ட்ரிஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். டைரெக்டாக வந்து டார்கெட்டு மேலே வரைக்கும் இது ஒரு என்ட்ரி அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருந்தோம். பட் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நமக்கு வந்து இருந்ததுனால இது இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறது ஒரு 2 weeksக்கு பிஃபோரே உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு டேட்டாஸ் தான், சரிங்களா? இப்போ மறுபடியும் ஜோன் வந்து உள்ளுக்குள்ளே மிட்டிகேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் மறுபடியும் வந்து தேவை இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றலாம், சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு உள்ளே மிட்டிகேட் ஆனதுனா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? 5 minutesல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் இருக்குது. ஸோ 5 minutesல இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். 5 minutesலேயும் உங்களுக்கு டபுள் சிஹெச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து இந்த இடத்துல நீட்டாக வந்து கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு சிஹெச், இது செகண்ட் சிஹெச். இப்போ ஆர்டர் பிளாக் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்தது இந்த ஆர்டர் பிளாக்கு. பட் 5 minutesல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குதான்னு பார்க்கணும், சரிங்களா? இம்பேலன்ஸோட ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 15 minutesல நமக்கு அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுனா பண்ணலாம். இது ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சிக்னலும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. ஸோ வந்து இது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்ட்டு இது பண்ணலாம். பட் இங்கேயே நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து பஃபர் வச்சு போடுறது ரொம்பவுமே நல்லது. நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு தான் இருக்கோம் பஃபர் வைங்கன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பஃபர் வைக்கிறப்போ உங்களுக்கு எஸ்எல் கொஞ்சம் கம்மியாக ஹிட் ஆகும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போவுமே உங்களுடைய ஆர்டர்ஸில் இருக்கிற லிக்விடிட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்து அது வழியை பார்க்கும். ஸோ அது ஒன்று இது பண்ணிக்கலாம். இது வந்து என்ட்ரி நம்பர் 2, சரிங்களா? இது என்ட்ரி நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது என்ட்ரி நம்பர் 2, சரிங்களா? டார்கெட் வந்து நமக்கு எல்லாமே வந்து மேலே தான், சரிங்களா? மேலே போகணும், மேலே போய் டார்கெட் அடிக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. பட் எந்தெந்த இடத்துல என்ட்ரிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் மாற்றிக்கிறேன். இது 1:3 வந்து நமக்கு பிகினர்ஸ்க்கு போதுமானது. எல்லாருமே வந்து இந்த டார்கெட்டுக்கு வந்து அடிக்கணும், இவ்வளோ தூரம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. யாருக்கு எந்தெந்த லெவலில் வந்து நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்தந்த லெவலில் வந்து போதுமானது, சரிங்களா? எல்லாருமே வந்து 1:10, 20 அப்படியெல்லாம் எய்ம் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ்க்கெல்லாம் 1:3 வந்து நமக்கு போதுமானது தான், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 2-3 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. இது மட்டும்தான் என்ட்ரிஸா அப்படின்னா இல்லை, அது மட்டுமே என்ட்ரிஸ் கிடையாது. உங்களுக்கு நமக்கு டெஸ்டினேஷன் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். எங்கெங்கே மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ் கொடுக்குதோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தாராளமாக என்ட்ரிஸை எடுக்கலாம், சரிங்களா? இப்போ 1 hourலேயே நான் காட்டுறேன். சாலிடான என்ட்ரிஸ் வந்து எப்போவுமே வந்து ஹெச்டிஎஃப்பில் தான் போகணும், சரிங்களா? ஹெச்டிஎஃப்பில் இருக்குதுன்னா நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஹெச்டிஎஃப்பில் நமக்கு மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இதுலேருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த ஒரு என்ட்ரி, ஓகேங்களா? டெலிட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அடுத்து இங்கே இதுவே எடுக்குது. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா டபுள் என்ட்ரி வரும்.
சரிங்களா. அடுத்து எது எடுக்குது அப்படின்னா இங்கே இந்த என்ட்ரி. அடுத்து எது எடுக்குது, இங்கேயே ஒரு என்ட்ரி மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பக்கத்தில் வந்துட்டு தான் மிஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே இந்த என்ட்ரி பிக் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் எடுத்துருக்குங்களா, அவ்வளோதான். இது ப்ரெசன்ட் மார்க்கு. இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடு இங்கே ஒன்று எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. இது நம்ம எடுத்தது எஸ்எம்டி யூஸ் பண்ணி. எஸ்எம்டி இது பண்ணியிருக்கிறவங்க இதை எடுத்துருக்கலாம் சரிங்களா. அந்த எஸ்எம்டி ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்து ட்ரெண்டு நமக்கு எகென்ஸ்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட்டில் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பண்ணலாம் சரிங்களா. எஸ்எம்டியில் செஷன் டைம்னு தான் நினைக்கிறாங்க. செஷன் டைம் தான், ஆமாம் செஷன் டைம். செஷன் டைமில் இந்த பிளேஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ஆக்டிவேட் ஆகிருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா லைனே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எஸ்எம்டி பார்த்தீங்களா, இங்கே வந்து எஸ்எம்டி ஆக்டிவேட் ஆகிருக்குது. இங்கே என்ட்ரிஸ் கொடுத்துட்டு இதில் என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸு இது கொஞ்சம் பஃபர் வச்சு டார்கெட் வந்து அதுவும் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியை ஷேர் பண்ணியிருக்கோம் டார்கெட் எல்லாமே. ஸோ இது வரைக்கும் டார்கெட் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1:13 வந்து உங்களுக்கு சாலிடாக வந்து அட்டிக்கலாம் சரிங்களா. 1:13 அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ தான் சரிங்களா. அது வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம் எஸ்எம்டி யூஸ் பண்ணி. ஆனால் எஸ்எம்டி யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை சரிங்களா. எடுத்துலேயே எஸ்எம்டி வந்து போக முடியாது. ஃபஸ்ட்டு எஸ்எம்சியில் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்எம்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.